வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு பனீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பனீர் 65க்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன கியூப்ஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு. இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பன்னீரை அதோட சேர்த்து அதை ஃபுல்லாக கோட் பண்ணிக்கிறோம். மசாலா பன்னீரோட நல்லா ஒட்டுறதுக்காக நீங்கள் தண்ணியை கொஞ்சமாக தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பன்னீரோட நல்ல கோட் ஆனதும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊறின பன்னீரை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப கலக்க வேண்டாம், அப்படி செஞ்சோம்னா பன்னீர் உடைஞ்சிடும். நம்ம ஒவ்வொரு கியூப்ஸாக எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெயை மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. உங்களுக்கு வெளியே இருக்க மசாலா வெந்தாவே போதும், அது உள்ள இருக்கிற பன்னீர் வெந்திருக்கும். எல்லா பக்கமும் பொன்னிறமா ஆனதும் நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். மிக மிக சுவையான எளிதான பன்னீர் 65 தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.